நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது நம்ம எழில் இருக்கார்ல, எழில் வந்து சுடருக்கு வந்து ஐ லவ் யூ சொல்றாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறோமா சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம எழில், சுடர் 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அந்த அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து ஒரு திருப்பி வந்து கல்யாணம் நடக்கிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சுருக்காங்கல்ல, அந்த இடத்துக்கு வந்து வர்ற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க. 2 பேருமே வந்து கை கோர்த்துக்கிட்டு தான் உள்ளே வர்ற மாதிரி காட்டுறாங்க. உள்ளே வந்தோடனே 2 பேருமே ஏறி ஸ்டேஜில் நிற்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்போ சுற்றி இருக்கிறவங்க சும்மா இல்லாமல், சார் என்ன சார் சும்மா நின்றுட்டுருக்கீங்க, அந்த மோதிரத்தை வந்து சுடர் கையில் போட்டு விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு இவன் என்ன பண்ணுறது, எல்லாருமே சுற்றி வந்து இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்கனக்குள்ளே வந்து ஒரு ரிங்கெல்லாம் கொடுக்குற மாதிரி காட்டுறாங்க. ரிங்கு வந்து கொடுத்த உடனேயும் நம்ம சுடர் வந்து நின்றுட்டே இருக்காங்க. நம்ம எழில் வந்து சும்மா இல்லாமல் இந்த லவ் பண்ணவங்கலாம் ப்ரப்போஸ் பண்ணுவாங்கள்ல, முட்டி போட்டுக்கிட்டு, அதாவது ரோஸு ஏதாவது பொக்கே ஏதாவது கொடுக்குறது பண்ணுவாங்கள்ல, அது மாதிரி முட்டி போட்டுக்கிட்டு அவங்க கையில் ரிங்கு போடுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த சீனெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா நம்ம ஒரு மேடம் மாதிரி நிற்கிறாங்க. அதாவது அந்த நிகழ்ச்சியை வந்து அவங்க தான் தொகுத்து வழங்குவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து அங்கனக்குள்ள பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. சார் உங்களுக்கு வந்து இந்த மொமெண்ட்டை வந்து நாங்கள் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான இது வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது என்னது சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம எழில் வந்து கேட்காரு. அதுக்கு முன்னாடி நீங்கள் 2 பேரும் கை கோர்த்துக்கணும் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 2 பேரும் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே கை கோர்த்துக்கோங்க கை கோர்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் மாதிரி எல்லாருமே கீழே உட்காந்து அந்த இடத்துல வந்து அப்படியே கத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே கை கோர்த்துக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம எழிலும் சுடரும் அதனுக்குள்ளே வந்து ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்குது. அதில் வந்து ஒரு இந்த பொடி மோல்டிங் தெரியும்ல, அதாவது வந்து சின்ன குழந்தைங்க அதாவது நம்மளே இப்போ மொபைல் ஃபோனு அந்த மாதிரி எதுனாலும் சரி, அந்த மோல்டிங் பவுட்ரு அது ஒரு மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே வந்து நம்ம என்ன பொருளை வந்து அச்சு எடுக்கணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து அந்த பொடி மாதிரி இருக்குல்ல, அதை வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி தந்துடுவாங்க. அதை கலக்கிட்டு அதை நம்ம வந்து உள்ளே வச்சோம்னா கொஞ்ச நேரம் கழித்து காஞ்ச பிறகு பார்த்தோம்னா அது வந்து நம்ம என்ன பொருளை உள்ளே வச்சோமோ அதே மாதிரி வந்து அந்த இது வந்து வந்துடும். அதே இதுதான் அவங்க வந்து வச்சுருக்காங்க. அவங்க 2 பேரும் கையையுமே அந்த இதுக்குள்ளே வந்து சேர்த்து உள்ளே வைக்க மாதிரி உள்ளே வைக்க சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு எழில், சுடர் 2 பேருமே வந்து அந்த கையை வந்து ஒன்றா சேர்த்து அதுக்குள்ளே வந்து மோல்டிங் பண்ணுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.